கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வாக்குத்தத்தமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் எனக்கு அருமையானவர்களே தம்முடைய அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட தம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஒருவேளை இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சம்பவங்களை நீங்கள் அனுபவித்து அல்லது பார்த்து நீங்கள் பல காரியங்களில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சோர்ந்து போன சூழ்நிலை, நன்மையானவைகளை சுதந்திரித்து நன்றாக வாழ்ந்தேன், ஆனால் இன்று எல்லாம் கைவிடப்பட்டு போயிற்று, நான் கைவிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வார்கள்? மனிதர்களுடைய உதவி அல்ல, உறவுகள் அல்ல, நண்பர்கள் அல்ல, நான் ஆராதிக்கிறேன் தேவனும் என்னை கைவிட்டு விடுவாரோ, விட்டுட்டாரே என்று சொல்லி பல விதங்களில் நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தொய்ந்து போயிருக்கிற இந்த வேளையில் என் ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என கருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே பலவிதமான போராட்டங்களை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? தேவன் என்னை கைவிட்டு விட்டார், நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்குகிறீர்களா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை தேற்றுகிறவர், நம்மை தேற்றுகிறவர் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு. அவர் நிச்சயமாக உங்களை அனாதியாக விடுவதில்லை, திக்கற்றவர்களாக விடுவதில்லை. உங்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இன்றைய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தை உயர்ப்பியும் ஆண்டவரே, நான் கலங்கி போயிருக்கிறேன், ஒரு நிம்மதி இல்லாத சூழலில் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உம்முடைய வாக்குத்தத்தத்தை பிடித்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமாம். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இறங்குவார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியப்பா. இந்த வேளையிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி கூப்பிட கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஒரு விசை கூட நினைவு கூறுகிறோம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் பல காரியங்களில் சோர்ந்து போய் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரை. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அவிசுவாசங்கள் இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும். ஒரு ஜெப ஆவியினால் நிரப்பும். என் கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு இன்று ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.